வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா. இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த நமக்கு நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப், பிஸ்னஸ் வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் டெலகிராம், இந்த 3 ஆப் மூலியமாக எப்படியெல்லாம் வருமானம் ஏர்ன் பண்ணலாம், அதற்கப்புறம் இந்த ஆப்பில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். அலசி ஆராய்ஞ்சு எடுத்துகிட்டு வந்த விஷயங்கள் என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் அண்ட் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கக்கூடிய புது அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். வாட்ஸ்அப் அண்ட் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் இது வரைக்கும் நம்ம வந்து சேட்டிங், வீடியோ கால், அதற்கப்புறம் வந்துட்டு ஆடியோ கால், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து அதுக்கப்புறமா என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஐ அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் வாட்ஸ்அப்லையும் வந்து ஏஐ டெக்னாலஜிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புக்குமே வந்துட்டு டெலகிராமில் வந்து சர்ச் ஆப்ஷனில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு குழு இருக்கும். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு குழு இருக்கும். அந்த குழுவில் நீங்கள் இணைஞ்சிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போல்லாம் ப்ராடக்டோட ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் அங்கே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெலகிராம் மூலியமாக பை பண்ணிக்கலாம். இதன் மூலியமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ரொம்ப கம்மி ரேட்டில் வாங்குறது மூலயமா உங்களுக்கு நிறையவே சேவிங்ஸ் ஆகும். என்னடா இப்படி வியாபாரம் பண்ணுறீங்க? டெலகிராமில் ஒரு 3 lakh மெம்பர்ஸ் வரைக்கும் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளை வந்து நீங்கள் ஒரு குழுவில் இணைய வைக்கலாம். நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரராகவோ இல்லை சப்ளையராகவோ இல்லை நீங்கள் ஒரு ப்ராடக்டை விற்பனை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய விற்பனையாளராகவோ இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் ஒரு லார்ஜ் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸை வந்து நீங்கள் ஒரு குரூப்பில் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு உங்களோட ப்ராடக்ட்டு, அதாவது அப்கமிங் ப்ராடக்ட்ஸு இல்லை உங்ககிட்ட அவைலபிளாக இருக்க ப்ராடக்ட்டை பற்றின ரெகுலர் அப்டேட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்கன்ற பட்சத்தில் அந்த மெம்பர்ஸுக்கு தேவை அப்படின்றப்போ அவங்க பை பண்ணாங்க அப்படின்னா அதன் மூலியமாகவும் உங்களோட வருமானம் ஜாஸ்தியாகும். நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஏர்பாட் அப்படின்னு ஒரு விஷயம் டெலகிராமில் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியோட நேம் மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு போகக்கூடிய ஃப்ளைட்டோட டிக்கெட் ரேட்டு எப்போல்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும். இதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லோ ரேட்டில் வந்துட்டு லோ டிக்கெட் ரேட்டில் நீங்கள் வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணிக்கலாம். Excuse me, sir. May I come in? வாட்ஸ்அப்பில் எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். வாட்ஸ்அப்பில் வந்து கம்யூனிட்டி குரூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த கம்யூனிட்டி குரூப்பை நீங்கள் பயன்படுத்தி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர், டெலகிராமில் இருக்கிற மாதிரியே லார்ஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு குழுவில் இணைய வச்சுக்கலாம். இந்த குழுவில் இணைய வைக்கிறதன் மூலியமாக உங்களோட ப்ராடக்ட்டு, நீங்கள் என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு ஒரு டைம் போஸ்ட் போட்டாலே போதும், எல்லா மெம்பர்ஸும் அதை வந்து பார்ப்பாங்க. நம்ம முதல்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருப்போம். பட் இந்த கம்யூனிட்டி குரூப் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமரை ஒரே இடத்துல அசம்பிள் பண்ண வச்சு உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேல்ஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து ரெகுலராக நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக வந்து உங்களோட காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். யாரெல்லாம் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அண்ட் டெலகிராம் வந்துட்டு ஃபேஸ்புக் இதிலலாம் நமக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்ததோ அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் அண்ட் வாட்ஸ்அப் பிஸ்னஸ், அதற்கப்புறம் வந்துட்டு டெலகிராம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இந்த மாதிரி வந்த டெக்னாலஜி தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஐ டெக்னாலஜி. ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி எப்படி நீங்கள் வருமானம் பார்க்கலாம் அப்படின்றது தான் உங்களோட கடைசி கொஸ்டினாக இருக்கும். கண்டிப்பாக அதற்கான விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஏஐ டெக்னாலஜியில் நீங்கள் முதல்லலாம் வந்து நம்ம கூகுளில் போய் தான் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து சர்ச் பண்ணி எடுப்போம். பட் இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்தனால வாட்ஸ்அப்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டீட்டெயில் தேவை இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிற ப்ராடக்டை இன்னும் அட்ராக்டிவாக
எந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லலாம், ஆடியன்ஸை வந்து கன்வே பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏஐ டெக்னாலஜியில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துரும். இன்னுமே வந்து உங்களுக்கு அதில் எந்த வேர்ட்ஸ் எல்லாம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ அதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓனாக ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஏஐ டெக்னாலஜி மூலமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற இமேஜ் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் ப்ராடக்ட்டை வந்து ஃபோட்டோகிராஃபி மெத்தடில் மட்டும் இல்லாமல் இன்னும் ஏஐ டெக்னாலஜியில் வரக்கூடிய இமேஜ் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இன்னும் எஃபெக்டிவாக உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். வெற்றி வந்து என்னை சேரும். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து அம்பானியை எப்படி அதானி பில்லுக்கு தள்ளி முதல் பணக்காரன் ஆனாரோ அதே மாதிரி நீங்களும் பணக்காரன் ஆகிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.